ஆமாக்கா, ரசம் தான்க்கா வச்சேன். வெஞ்சனா ஒண்ணுமே இல்லக்கா. மருமக கறி கூட சொன்னா கறி எடுத்துட்டு வாங்கத்த குழம்பு வைக்கலான்னா. காசை போய் பார்த்தனா எண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுக்கா. அது வாசிதாக்கா. சரிக்கா சரிக்கா. என்னக்கா, பத்திரிக்கை கொண்டு வரியா? எப்ப வரீங்க? இன்னைக்கு வரீங்களா? என்னக்கா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் போய் கறியை எடுத்து குழம்பு வச்சு சோத்தாக்கி வச்சிருப்பேன். சாப்பிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ போய் சொல்றியக்கா. சரிக்கா, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. அதுங்களையும் கறி எடுத்து குழம்பு வச்சு சோறு வடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. ஏன் மருமக தானே? ஐயோ அக்கா, அவளை பற்றி குறை சொல்லாத, சூப்பராக வேலை வாப்பா. இப்போ போய் நான் கறின்னு சொல்கிறேன் பாரு, என்ன குதிப்பா தெரியுமா? ஆமாக்கா. சரிக்கா, நீ வைக்கா, அப்புறமா நான் கூப்பிடுறேன். இல்லைன்னா நீ வந்துட்டு கூப்பிடு. வைக்கா. பிரியா, பிரியா, நாங்க அத்தை. வந்துட்டியாம்மா? சொல்லுங்க அத்தை. பிரியா, நான் போய் கறி எடுத்துட்டு வரேன், குழம்பு வச்சரியா? என்ன அத்தை, நான் அப்பா அதை கேட்டேன் கறி எடுக்கலாமா அத்தைன்னு. நீங்க தான் என்கிட்ட காசே இல்லம்மா அப்படின்னு சொன்னீங்களே. காசு இல்லதான்ப்பா. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா நம்ம கவனிச்சு அனுப்பணும்ல, அதுக்கு தான் நான் சொல்றேன். யார் அத்தை அந்த கெஸ்ட்? எங்க அக்கா வரேன்னு இருக்காங்க, பத்திரிக்கை கொண்டுட்டு. கையில காசு இல்லதான், இருந்து இருந்து வர்றாங்க. ஒரு நல்லது கெட்ட செஞ்சு அனுப்ப வேணாமா? நம்மளாம் போனா அவங்க எப்படி செஞ்சு அனுப்புறாங்க. அது வாசித்தான் நான் போய் கறி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். வந்தோடனே சோறாக்கி குழம்பு வச்சு அப்படியே கொஞ்சம் கிரேவி வச்சறியாடா? எப்படி அத்தை, காலையில 1 கிலோ கறி எடுக்க கூட காசு இல்ல, இப்ப கிரேவி வைக்கணும், குழம்பு வேற வைக்கணுமா அத்தை? அதான் சொல்றேல, உங்க பெரிய மாமியாரு எங்க அக்கா அவங்க வராங்கல்லப்பா. வர்றவங்களுக்கு செஞ்சு அனுப்ப வேணாமா? ஆமா ஆமா அத்தை, இன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கூட பத்திரிக்கை கொடுக்க வராங்க அத்தை. அண்ணன் வீட்டுல இருந்து பத்திரிக்கை கொடுக்க வராங்களா? ஆமா அத்தை, உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேல்ல. ஐயோ, காமாட்சிட்ட கேக்குறேன், காசு இருக்கா இல்லையாண்டு முதல்ல. ஏன்னா அண்ணன் வேற வந்தேன்னா கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா எடுக்கணும்ல, அதுக்குதான் போன் பண்ணி கேட்டுமா. பண்ணுங்க பண்ணுங்க. ஆமாச்சி, மீனாட்சி. காமாட்சி, நான் தான் அக்கா பேசுறேன். காசு இருந்தா ஒரு 2000 கொடு. என்ன காமாட்சி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்கணுமா? காமாட்சி, 2 குடும்பம் வருது காமாட்சி பத்திரிக்கை வைக்க. அது வாசிதான் சொல்றேன். கிடைக்குமா கிடைக்காதா? இல்லையா? காமாட்சி, ஒரு 1000 ரூபாயாச்சும் கொடு காமாட்சி. அதுவும் இல்லையா? சரி காமாட்சி, நான் வைக்கிறேன், என் மருமகிட்ட சொல்றேன். என்ன பண்றதுன்னு தெரியல. என்னக்கா, காமாட்சிட்ட பேசிட்டீங்களா? பேசுனேம்மா இப்பதான். அவ சொல்றா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும். இப்ப நான் எங்கக்கா போவே, இருந்ததெல்லாம் சீட்டு பணம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாமா. இப்ப என்னத்த பண்றது? அதான் தெரியல, கெஸ்ட் வேற வாரிடாங்க. ஒண்ணு பண்ணலாம், நான் ஃபோன் பண்ணி எங்க அக்காவை நாளைக்கு வர சொல்றேன். நீ வேணா உங்க அண்ணன் அன்னைக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போக சொல்றியா? இல்லத்த, எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, இருந்தாலும் உனக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லுச்சு. வேணாம் வேணாம், நாளைக்கு இன்னைக்கு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு வர சொல்லுச்சு. என்னப்பா இருக்கட்டும், பாவம் தம்பி ஆசைப்பட்டு வரேன்னு சொல்லிட்டாப்புல, நீ போனை போட்டு வர சொல்லு மொத. வேணாம் வேணாத்த, நாளைக்கு வந்து தங்கச்சிக்கு பத்திரிக்கை வச்சா போதும். என்கிட்டயே வா, எங்க வீட்டாளுக்குன்னு ஒரு நியாயம், உங்க வீட்டாளுக்குன்னு ஒரு நியாயமா? இதுல பெரிய மாமியார் வர்றாங்களா, சிக்கன் கிரேவி வேணுமா? கிரேவி. இப்படி நம்ம அக்காவை கருதிங்க விடாம ஆக்கிட்டாளே. நாளைக்குனாலும் நாளைக்கு தான் எங்க அண்ணன் வருவேன்றா, இன்னைக்குனாலும் இன்னைக்குதான் வருவேன்றா. என்ன பண்றதோ தெரியல. அக்காட்டையாவது போனை போட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருவோம்.